வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாவோட அம்மா அவங்க அண்ணன்கிட்ட ஈஸ்வரோட விஷயத்த ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கோபி குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்ட்டு ராதிகா கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. இந்த வீடு எவ்வளோ அமைதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க மாதிரி பார்ட்டி வச்சு கொண்டாட வேண்டியது தானேன்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மாமியார் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்காக அப்படியெல்லாம் கொண்டாடணும், அந்த அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. அவங்க தப்பு பண்ணாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா? அவங்கள பழி போட்டிங்க, வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. அதோடு விடாமல் அவங்கள ஜெயிலு வேலை அனுப்பிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. இதுக்கு மேலே எங்கள் அம்மாவை அந்த மாதிரி பண்ணிட்டு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கும் பயமாக இருக்குது, இந்த வீட்டு வெளியே போங்கன்ட்டு இவர் சொல்கிறாரு. இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு ராதியை கேட்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பேசாத, வெளியில் போங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் போக மாட்டோன்ட்டு வெளியே போன்ட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. மயு வந்து நிற்கிறாங்க. இவங்கள பார்த்ததும் இவர் ஷாக் ஆகிடுறாரு. அப்போ இதுக்கு மேலே மயு நீ எங்கூட இருக்கிறியாமான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும் வெளியே போங்க சொன்னவொன்னே ஆடு பார்க்க குட்டி வரவானிட்டு அவங்க மயுவை இழுத்துக்கிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் வெளியே போக மாட்டோம், உங்களால் என்ன பண்ண முடியுமா பண்ணுங்கன்ட்டு அவங்க போய்ட்றாங்க. இவரும் முழிக்கிறாரு. பொழுது விடிஞ்சு பாக்யாவும் அவங்க பசங்களும் வந்துட்டு பாட்டியை வெளியில் கூட்டிகிட்டு வரேன்ட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு தாத்தா வந்து கூப்பிட்றதுக்கு வராங்க. அந்த இடத்துல அமிர்தாவும் செல்வியும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. சரி கிளம்புங்க மாமா போகலாம், கோர்ட்டுக்கு போகணும், டைம் ஆகுதுன்றாங்க. பாக்யா நான் வரலம்மா, அவளை பார்த்த உடனே என்னால் கஷ்டமாக, அவள் என்ன ஒரு கேள்வி கேட்டால் கூட நான் செத்து போயிடுவேன், என்னால் முடியலம்மா, நான் வரலன்ட்டு. அப்போ பாக்யா திரும்ப சொல்கிறாங்க, வாங்க மாமா போகலாம், டைம் ஆகுது, அவங்கள கூட்டிகிட்டு வர நேரத்தில் நீங்கள் இருக்கணும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா, என்னால் வர முடியலம்மா, நான் வரலான்ட்டு சொல்லும்போது மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அவர் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு, வேணாம் விட்டுடுன்ட்டு. இன்றைக்கி அத்தையை வெளியில் கூட்டிகிட்டு வர நேரத்தில் அவர் வரணும், கிளம்புங்க மாமா சொல்லும்போது சரி எழு, நீ தாத்தாவை கூட்டிகிட்டு கோர்ட்டு கிளம்புன்ட்டு நானும் கொஞ்சம் வேலை இருக்குது, ஹோட்டல் வேலை முடிச்சுட்டு வரேன் சொல்லும்போது அது கேட்டதும் அமிர்தாவும் செல்வியும் சொல்கிறாங்க, ஹோட்டல் வேலைலாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு, ஒரு சின்ன வேலை தான், அதை நான் பார்த்துட்டு நான் கோர்ட்டுக்கு வந்தேன், நீ கூட்டிகிட்டு கிளம்புன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. எதுக்காக பாக்கியம் இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தில் கூட இவங்க ஹோட்டலில் வேலை போய் பார்க்குறேன்ட்டு தெரியல, நீ இவங்க 3 பேருமே முழிக்கிறாங்க. இதே நேரத்தில் ராதியா வீட்டில் அவங்க அம்மா ராதியாவை கூப்பிட்றாங்க, கிளம்பு போகலாம், இன்றைக்கி தீர்ப்பு வரப்போகுது, அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லும்போது இவங்க நான் வரல, நீங்கள் கிளம்புங்கன்றாங்க. ஏன் நீ வரல, நீ வா போகலான்ட்டு அதை நம்ம பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்கள வீட்டை விட்டு அனுப்பணுமா, அதோடு விட்டுட்டுருக்கணும், அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கலன்ட்டு அதுக்கிட்ட இவங்க ஷாக்காக வராங்க. அப்போ உன்னோட குழந்தை போனதெல்லாம் உனக்கு சந்தோஷம் நினைக்கிறியா, இதுக்கு மேலே அவங்க வெளியே வந்தோன்னு நினைக்கிறியா, அப்போ கேஸை வாபஸ் வாங்கிக்கலாமான்னு கேட்கும்போது இவங்க முழிக்கிறாங்க. அதனால் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், கிளம்புன்னு சொல்லும்போது இவங்க தயங்குறாங்க. போயிட்டு வா, ரெடி ஆகிட்டு வா, முதல்ல அவங்கள போய் பார்க்கணும், அவங்க திரும்ப வந்துட்டாங்கனாக்கா ஒன்று தான் வந்து டார்ச்சர் பண்ணி உன்னையும் கொல்லுவாங்க, பரவாயில்லையான்ட்டு அவங்கள ஒரு வழியாக பேசி கோர்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. இந்த இடத்துல பாக்யா வீட்டில் குடும்பத்தில் நின்றுட்டுருக்காங்க. இவங்களும் வந்துட்டு பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க நின்றுட்டு இருக்கும்போது கோபி வராரு. கோபி பார்த்து இவர் திட்டுறாரு, எல்லாம் இவனால் வந்தது, இவனை மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, அம்மாவை பழி போட்டு உள்ளே அனுப்பிட்டானன்ட்டு அவர் திட்டுறாரு. அவர் போயிட்டு விலகி நிற்கிறாரு. இந்த இடத்துல செல்வி வராங்க. என்னால் வீட்டில் இருக்கவே முடியல, அக்கா எங்கன்னு கேட்கும்போது அம்மா இன்னும் வரலான்னுட்டு சரி ஃபோன் பண்ணு தம்பி எழில்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் ஃபோன் பண்ண அம்மா எடுக்கல, இந்த நேரத்தில் கூட அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்கனாக்கா ஏதாவது காரணம் இருக்கும், அம்மாவை வரட்டன்ட்டு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வக்கீல் வந்துட்டு நாம உள்ளே போனோம் வாங்கிட்டு அவங்களாம் உள்ளே போய்ட்றாங்க. இங்கே கோபி மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.